வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனை அசிடிட்டி, செரிமான பிரச்சனை. செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய முக்கியமான பொருள் சீரகம், ஓமம், மிளகு. இந்த மூணையும் யூஸ் பண்ணி எப்படி செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய கஷாயம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச கஷாயத்தை கிளாஸில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை பெரியவங்க வாரத்தில் 2 நாள் 50 மில்லி அளவுக்கும், சின்ன குழந்தைங்க அதை விட கொஞ்சம் குறைவாகவும் குடிச்சிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை ஈஸியாக சரியாகிடும். நம்ம ரெடி பண்ண பொடியை 3 மாதம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செரிமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய கஷாயம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.